மத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், கதை கதையா எழுதலாம். ஆனா டெபினிஷனுக்கு மட்டும் அதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட மாறாம எழுதினாதான் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 மார்க்ஸ குடுப்பாங்க. ஸோ பிஃபோர் தட் ஐ வாண்ட் அப்ரிஷியேட் ஆக்சுவலி நேத்து சொன்ன அந்த காரியத்துக்கு அநேக செவி கொடுத்து இன்னைக்கு வந்து 8:30க்கு கரெக்டா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணீங்க. உண்மையிலே கர்த்தர் உங்களை அதிக அதிகமா ஆசீர்வதிப்பாரு. இதை நான் சொன்னதுக்காக இல்ல, ஆவியானவர் உங்களோடு பேசுனதுக்காக நீங்க இதை செய்திருக்கீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இப்படி எல்லா காரியத்திலுமே சின்ன சின்ன காரியங்களை நம்ம தேவனை கனப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதற்கான ஆர்டரை கர்த்தர் கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணுவாரு, அவர் எதையுமே இலவசமாய் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரீயா வச்சுக்கிற தேவன் இல்ல. கர்த்தர் நம்ம நம்ம அவருக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அவர் நமக்காக 2 ஸ்டெப் எடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். சோ இப்படி ஒரு காரியத்தை கர்த்தருக்காக நம்ம செய்யறப்போ அதற்கான ஒரு கனத்தை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். சோ கமிங் பேக் டு த டாபிக், ஒரு ஒரு டெபினிஷன்னா எப்படி இருக்கணும், அதுல இருக்கிற எல்லா வார்த்தையும் படி எழுதினாதான் அது கரெக்டா மார்க் கொடுப்பாங்க. சோ அது மாதிரி நமக்கு பைபிள்ல வந்து இப்ப நான் உங்ககிட்ட வந்து வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்னு கேட்டா நீங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். கஷ்டமான சூழ்நிலையில நான் வந்து இன்னும் கர்த்தரை நம்புறது இப்படி நிறைய நம்ம பேசலாம். பட் வாட் பைபிள் சேஸ் அபவுட் ஃபெய்த், ஃபெய்த்தோட டெபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு 2 செகண்ட்ஸ்குள்ள யாராவது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பைபிளை தொடாம எங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த ரெஃபரன்ஸோட. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெஃபரன்ஸ், ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. சோ ஜஸ்ட் யார் அதுக்காக ஆன்சர் பண்ண முடியும், டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் தெரிஞ்சவங்க. யாருக்கும் தெரியாதா? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாய் இருக்கிறது. அந்த வசனம். சூப்பர் சூப்பர். அப்படியே ரெஃபரன்ஸ் சொல்லிடுவா எங்க இருக்குன்னு. எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1 இல்ல ரோமர் எபிரேயர் 11:1 கரெக்டா சொன்ன. பட் எபிரேயர் 11:1. சூப்பர் சூப்பர் ஜோனா, காட் பிளஸ் யூ. ரேஷ்மா ஹீப்ரூன் போட்டா காட் பிளஸ் யூ ரேஷ்மா. ஓகே, அப்ப பைபிள் வந்து ஃபெய்த்துக்கு ரொம்ப அழகா வந்து ஒரு டெபினிஷனை கொடுக்குது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது அப்படின்னு சொல்லி. சோ உங்களுக்கு இன்னைக்கு இந்த டைம் நம்மளோட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் இருந்தா நீங்க டைம் எடுத்து அந்த ஹீப்ரூ 11 வந்து என்ன பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க. ஃபெய்த்துக்கு வந்து ஃபெய்த்துக்கான ஒரு ஒரு அக்மார்க் சாப்டர் இன் பைபிள் வந்து ஹீப்ரூஸ் 11. அது என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறக்க கூடாது. சோ ஹீப்ரூஸ் 11 and 1 இஸ் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்குது. அதுதான் என்னது, நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு வந்து எவ்வளவு வயசாகி போய் கேட்டாலும் என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அது மாதிரி வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே மறக்கவே கூடாது. தட் இஸ் ஹீப்ரூ 11:1 அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். சோ ஃப்ரம் திஸ் டே அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். சோ நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நான் ஒரு விஷயத்த நம்புறேன்னா நம்புறது வேற, அது உறுதியா நம்புறது வேற இல்ல. இதுக்கு தியாலஜிக்கலா நிறைய டீப்பான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு கமெண்ட்ரியில போய் நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு தியாலஜனும் ஒவ்வொரு ரிசர்ச்சரும் இந்த 4 வார்த்தைக்கு வந்து பல தீசிஸை எழுதி வச்சிருக்காங்க ஒரு கமெண்ட்ரியில போய் படிச்சீங்கன்னா. சோ நம்ம அப்படி அவ்வளவு டீப்பா போகாம ஜஸ்ட் வார்த்தையா நம்ம பார்த்தோம்னா என்னது, நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம்னா அது இன்னும் அதிகமா உறுதியா இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது என்னது, விசுவாசம். அது 2வது பார்த்துதான் இன்னும் ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு, காணப்படாதவைகளின் நிச்சயம். சோ என் கண்ணு முன்னாடி ஒரு மொபைல் இருக்குன்னா அது வந்து நான் பாக்குறேன், சோ அது இங்கதான் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு விஷயம் இல்லவே இல்லை, ஆனா அது இருக்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். பிகாஸ் அது நடக்க போகுது, அந்த அளவுக்கு நான் உறுதியா அதை நம்புறேன். காணப்படாதவைகள், நான் பார்க்காத ஒரு விஷயத்தோட நிச்சயம். நான் இப்ப ஆசீர்வாதமாவே இல்ல, ஆனா நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன் என்பதை நான் நிச்சயமாய் நம்பினா அது நான் காணாத ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன், நான் ஐஏஎஸ் ஆகல, அதுக்கான சாத்தியக்கூறுகளோ இல்ல, ஆனா நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிச்சயத்தோடு நான் நம்புறேன்னா அது என்னது, நான் காணாதவைகளை நான் நிச்சயமாய் வரும் என்று நம்புகிறதா எனது விசுவாசம். சோ அதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் பொழுது நம்புறது வேற, அதுக்கான சாத்தியமே இல்லாத பொழுதும் கர்த்தர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம காணாத ஒன்றின் மீது நம்பிக்கை வைக்கிறதா என்னது, ஃபெய்த் அப்படின்னு சொல்லி ஹீப்ரூஸ்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. சோ இப்ப இன்னைக்கு ஃபெய்த்தை பற்றி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப புதுசான விஷயங்கள் எதுவுமே இல்ல, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஏசப்பா பேசுற சில காரியங்கள் தான். சோ மார்க் 7ல ஒரு 3 இன்சிடென்ட் நம்ம பார்க்க போறோம். மார்க் 7ல இருந்து இல்ல, from Mark we are going to see 3 incidents. சோ மார்க் 7ல அங்க வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னா verse number 26 நான் வாசிக்கிறேன்.
பின்பு verse number 24, பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவா இருக்க கூடாமல் போயிற்று. ஒரு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாராம், ஏசப்பா பிரவேசிக்கிறாராம். அதை யாருக்கே தெரிய வேணாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கூட டைம் இல்ல, சாப்பிடுறதுக்கு போறதுக்கு வரதுக்கு அவருக்கு எதுக்குமே டைம் இல்ல. சோ அவர் மறைவா இருக்க விரும்பியும் அது கூடாமற் போயிட்டான். அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். என்ன பண்றா, ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணிருக்கு, அசுத்தாவி பிடித்திருக்கு. அந்த தாயார் வந்து அவருடைய பாதத்துல விழறா. அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். சோ இங்க ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னதுன்னா, அவ ஒரு யூத ஸ்திரீ கிடையாது. அவ வந்து எருசலேம்ல வாழ்கிறவள அல்ல, ஒரு கிரேக்க ஸ்திரீ. அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீயா இருக்கிறாள். she is a Greek woman. அப்ப அவள் தன் மகளை பிடித்திருந்த அந்த ஸ்திரீ சிரேபேனிக்கியா தேசத்தாலேயே கிரேக்க ஸ்திரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். சோ அவ அதுக்கப்புறம் அந்த ஒரு ரிப்ளை பண்றா. அந்த ரிப்ளை தான் என்ன பண்ணுது, அந்த அவளோட மகளுக்கான ஒரு ஒரு டெலிவரன்ஸ பெற்று கொடுக்கறதே அந்த ரிப்ளை தான். அவ என்ன சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ்ந்து கீழுக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். வேதத்துல வந்து நிறைய இடத்துல வந்து ஏசப்பா வந்து சுகப்படுத்துவார். எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறம் சுகப்படுத்துவார். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ், சில இடங்கள்ல வந்து பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது அவங்க பேசுகிற வார்த்தை தான் என்ன பண்ணும், அவங்கள வந்து அந்த சுகத்துக்குள்ளே நடத்தும். அந்த மிராக்கிள்குள்ளே அவங்களை எப்படி எது நடத்தும்னா, அவங்க பேசுற அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு அந்த மிராக்கிளே கொடுக்கும். இன்னும் கரெக்டா சொல்ல போனா, இவங்க வார்த்தை போய் அந்த மிராக்கிளை வந்து இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆக்சுவலா ஏசப்பா கொடுக்க மாட்டாரு. அவர் இந்த இடத்துல கூட என்ன சொல்றாரு, முந்தி பிள்ளைகள் வந்து பசியா இருக்கட்டும் அப்படிதான் சொல்றாரு. he is not willing to give that to that woman. அந்த அவளுக்கு வந்து கொடுக்கணும்னு அவர் யோசிக்கல. ஆனா உள்ளுக்குள்ள அவர் என்ன யோசிச்சிருப்பாரு நமக்கு தெரியாது. மேபி அவர் என்ன சொல்றான்னு செக் பண்ணிருக்கலாம். பட் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, அது உடனே ஆண்டவர் வந்து அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. பட் இவ ஒரு ரிப்ளை பண்றா. அந்த ரிப்ளை வந்து அந்த ரிப்ளைல இருக்கிற அந்த ஃபெய்த், அந்த வார்த்தையில இருக்கிற அந்த ஃபெய்த் என்ன பண்ணுது, போய் மிராக்கிளை எடுத்துட்டு வந்துருது. அது ஏசப்பா கொடுத்தாரா இல்லன்னு கூட நமக்கு தெரியல. அந்த மிராக்கிளை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருது, அவளோட மகளுக்கு கொடுத்துருது. சோ அந்த இடத்துல என்ன நடக்குது, அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். அப்ப அவள் தன் வீட்டிற்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இந்த டோட்டல் இன்சிடென்ட்ல நம்ம பார்க்கும்போது பேசிக்கலி ஷீ இஸ் a Greek woman. அந்த கிரீக் உமனுக்கு கண்டிப்பா வந்து நியாயப்பிரமாணம், மோசே எழுதுந்து, அது இது இந்த யூதர்களுக்கு தெரிந்த அளவுக்கு அந்த டெப்த் வந்து என்ன இருக்காது, தெரிஞ்சே இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கும், ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இங்க இருக்கிறாரு, அவர் வந்து நிறைய அற்புதத்தை பண்றாரு, நிறைய மிராக்கிள பண்றாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர் மறைவா இருக்க நினைத்தும் கூட இவ தேடி வந்திருக்கா. ஆக்சுவலா இவ வந்து தேடி வந்திருக்கா, எங்க இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. அந்த நாள்ல அவர் மறைவா இருக்க விரும்பியும் அது கூடாமற் போயிற்று. அப்ப அவ தேடி வந்து அவரிடத்துல அவ கேட்கும் பொழுது ரொம்ப தாழ்மையா, ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ரிப்ளை சொன்னா, இப்ப நம்ம இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத வந்து நாய்க்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா அது வந்து எப்படி இருக்கு, கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி தானே அந்த ரிப்ளை இருக்கு. அந்த ரிப்ளை ஆக்சுவலா கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பாயிண்ட்ல வந்து அவ என்ன யோசிச்சிருக்கலாம், ஆஸ் அ கிரீக் உமன் அவ யோசிச்சிருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம், இவ யாருன்னு கூட நமக்கு தெரியாது, ஏதோ அற்புதம் செய்யறாருன்னு சொன்னாங்க, இவரை தேடி வந்தா இவர் என்ன பண்றாரு, நம்மள நாயின்றாரு அப்படின்னு சொல்லி கோமா திரும்பி போயிருக்கலாம். பட் அந்த நேரத்துல என்ன பண்ணல, அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து இடம் கொடுக்கல. அப்படி சொன்ன போது கூட என்ன சொல்றாரு, பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றப்ப இவ என்ன சொல்றா, நாய்க்குட்டி தின்னும், அத நாய்க்குட்டி மாதிரி எனக்கு வந்து அடியில நான் கிடந்தாலும் மேஜையில இருந்து கீழே விழுறத வந்து என்ன, நான் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்பனா அவளை கன்சிடரே பண்ணல அவரு. ஃபர்ஸ்ட் பிள்ளை பசியா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. அது நாய்க்குட்டிக்கு என்ன பண்ண முடியாது, எடுத்து போடுகிறது நல்லதல்ல அப்படின்றாரு. ஆனா நான் அதுலயுமே ரொம்ப தாழ்மையா அந்த பதிலையுமே அவரை வந்து என்ன பண்ணிடுறா, ஏசப்பாவே மலைத்து போற மாதிரி ஒரு ரிப்ளையை கொடுத்து, அந்த ரிப்ளைல இருக்க அந்த ஃபெய்த்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பேசின வார்த்தை என்ன பண்ணிச்சு, உனக்கு அந்த வார்த்தை நிமித்தமே நீ போயிடலாம், உன் மகளுக்கு சுகம் கிடைச்சிடும், நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ பேசின வார்த்தை நிமித்தமே நீ வீட்டுக்கு போனீன்னா நீ கேட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இன்சிடென்ட்ல ஆல் டுகெதர் நம்ம பாக்குறப்போ, இங்க ஏசப்பா ஏதாவது பண்ணாரா,
அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, அவர் வார்த்தை அனுப்பினார், இப்படிலாம் சில இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இங்க எதுவுமே நடக்கல. அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு சரி நீ போ, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் உனக்கு வந்து சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டார். ஐ மீன் லைக் பிசாஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். நீ எதை தேடி வந்தியோ அதை நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ இங்க ஒரு மெயின் ரோல் ஒண்ணு பிளே பண்ணிருக்கு. அது என்னன்னா அந்த பெண்ணுடைய விசுவாசம். இயேசு என்கிற ஒருத்தர் வந்து சுகத்தை கொடுக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளாமல் அதை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாயின் வார்த்தையில அந்த 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 பெண்ணுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய மிராக்கல அந்த அந்த ஸ்திரீனுடைய மகளுடைய வாழ்க்கையிலே செய்தது. சோ இது வந்து நம்ம பார்க்கிற முதலாவது ஒரு இன்சிடென்ட். இது இத்தனைக்கும் அவ வந்து ஒரு கிரீக் உமன், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப அடுத்து நம்ம வந்து சாப்டர் 9ல ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். சாப்டர் 9ல மார்க் சாப்டர் 9ல நம்ம பார்க்கும்பொழுது verse நம்பர் 38ல ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். லைக் 9:38. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், நமக்கு விரோதமா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க ஒரு இன்சிடென்ட் என்ன நடக்குது, அத வந்து அப்போது யோவான் அவரை நோக்கி, யோவான் தான் இதை வந்து ஏசப்பாக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஒருத்தனை பார்த்தோம், அவன் வந்து நம்மள ஃபாலோ பண்றவன் இல்ல, நம்மளோட கேங்ல அவன் இல்ல, ஆனா அவன் என்ன பண்றான், உங்க நாமத்தை யூஸ் பண்ணி பிசாசு துரத்துறத நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றான். அது அவன் வந்து நம்ம கேங்ல இல்லாத ஒரு ஆளா இருக்கிறதால நாங்க என்ன பண்ணோம், அது எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க போய் அவனை தடுத்தோம் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு ஏசப்பா கிட்ட. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, தடுக்காதீங்க அவரை, அந்த அந்த மனிதனை தடுக்காதீங்க, என் நாமத்தினாலே, அவன் என் நாமத்தை சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான், அற்புதம் செய்யறான். அப்ப அவன் என்ன பண்ண மாட்டான், என்னை குறித்து கண்டிப்பா தப்பா பேச மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன நடந்திருக்கு, இவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கிறான். ஏன்னா ஏசப்பா சொல்றாரு அற்புதம் செய்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கான், பிசாசுகளை துரத்தும் பொழுது அது நடந்திருக்கு. ஆனா அந்த மனுஷன் யாரு, ஏசப்பாவை பின்பற்றாதவன். மேபி அந்த ஊர்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு, ஓ இவரோட சீஷர்கள் பண்றதை எங்கேயாவது பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்படி பண்ணா அப்ப பிசாசுகள் ஓடுமா அப்படின்னு சொல்லி அவன் எங்கேதோ கற்றுக்கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கான் அந்த மனுஷன். அது அவன் யாரோ ஒரு பிசாசு பிடித்தவனை அவன் சந்திக்க நேரிடும் போது அந்த நாமத்தை பயன்படுத்தி அந்த அற்புதத்தை அந்த மனிதன் வந்து என்ன பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. ஆனா அவர் யாரு, ஏசப்பாவை பின்பற்றாதவர். ஆனா ஒண்ணு மட்டும் அவருக்குள்ள தோணி இருக்கு, என்னன்னா இந்த நாமத்தை பயன்படுத்தினால் பிசாசுகள் வெளியே ஓடுகிறது, அதை மாத்திரம் நான் நம்புறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததாக என்ன பண்ணிருக்காரு, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்காரு, அதுவும் நடந்திருக்கு. அப்ப ஏசப்பாவும் என்ன பண்றாரு, அதை அக்னாலேஜ் பண்றாரு. பரவாயில்ல, அவன் நம்மளை பின்பற்றாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய நாமத்தை பயன்படுத்தி அவர் அந்த மனிதன் அற்புதம் செய்கிறதால தடுக்காதீங்க, அப்படிப்பட்டவன் நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டான், நமக்கு அவன் விரோதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மனுஷன் கிட்ட நம்ம பார்க்கும்போது, he does not belong to Jesus Christ. ஜீசஸ ஃபாலோ பண்ற ஒரு பர்சன் இல்ல, அவர் கூட இருக்க ஒரு பர்சன் இல்ல. ஆனா எங்கேயோ ஏதோ இவர் கேள்விப்பட்டிருக்காரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்னு சொல்லி. சோ அந்த நாமத்தினாலே அற்புதம் நடக்குதுன்ற அந்த ஒரு ஃபேக்டை மட்டும் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே பிலீவ் பண்ணிருக்காரு. அதை பிலீவ் பண்ணி அவர் பண்ணும்பொழுது அது அப்படியே நடந்திருக்குது. சோ ரெண்டாவது நம்ம பார்த்தோம், இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு மனுஷன், அவர் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர் அல்ல, ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கிறாரு. because of the faith he had on the name of Jesus Christ. அதனால அது நடந்திருக்கு. சோ மூன்றாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து இது வந்து நம்ம மேத்யூல இருந்து பார்க்க போறோம். மத்தேயு 17:14 இருந்து நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 17:14 இருந்து. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்திலே வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் என்ன பண்ணா, சொஸ்தமானா. இப்ப என்ன பண்றாங்க, சீஷர்கள் தனித்து வந்து இயேசுவினிடத்திலே அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அங்க கேட்க முடியல, ஏன்னா இவங்களால அதை செய்ய முடியல.
அதனால தனியா ஏசப்பா கிட்ட வந்து என்ன பண்றாங்க, ரகசியமா கேக்குறாங்க, ஏன் எங்களால பண்ண முடியாம போச்சு அப்படின்னு கேக்குறப்ப அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு பதில் சொல்றாரு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான். எதனால நடக்கல? உங்கள் அவ்விசுவாசத்தினாலதான், வேற எதுவும் ரீசன்ல. பெரிய வந்து நீங்க ரகசியமா என்கிட்ட கேட்கறதுதான் ஒண்ணுமே இல்ல. உங்க அவ்விசுவாசத்தினால என்ன நடந்துச்சு, அந்த பிசாசு வெளியே போல அப்படின்னு சொல்லிட்டு ஆடடா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்துதா என்ன பண்ணிருப்ப, இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்ப மெயினா இருக்கு ஃபெய்த் இல்லாததுனால என்ன நடக்கல, அந்த இடத்துல அற்புதம் நடக்கல. ஏசப்பா சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. இதே இதே சிச்சுவேஷன், அதாவது இதே விஷயம் வந்து சம்பவம் வந்து மார்க்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மார்க்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வியை வந்து அந்த தகப்பனிடத்துல கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், 9வது அதிகாரத்துல இருக்கு 23வது வசனத்துல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டான். இந்த தகப்பன் வந்து பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளை வந்து தண்ணியிலையும் தீயிலையும் மாறி மாறி விழறத கண்ணால பாத்துட்டே இருந்தவர். அத பாத்துட்டே இருந்தவர். அப்ப ஆப்வியஸா என்ன இருக்கும், அவர் மைண்ட்ல இருந்த அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிருக்கும். ஆனா ஒரு நாள் திடீர்னு ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் வந்து என்ன பண்றாராம், அவர் சொன்ன பிசாசுகள்லாம் வெளியே போகுமா அப்படின்னு கேள்விப்பட்டு தன்னோட மகனை கூட்டிட்டு வர நேரத்துல ஏசப்பா அந்த இடத்துல இல்ல, ஆனா சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்ப சீஷர்கள் என்ன என்ன பண்ணிருப்பாங்க, பெருமையா பேசிருப்பாங்க, இல்லங்க அவர் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, முன்னாடி வந்திருப்பாங்க. சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், ஆனால் அவர்கள் என்ன பண்ண முடியல, அதை துரத்த முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சீஷர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, பரவாயில்ல நமக்குதான் அதிகாரம் கொடுத்திருக்காரு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்கல, மேபி இவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவர்கிட்ட இவங்க வந்து அந்த ஹிஸ்டரிய கேட்டிருக்கலாம், இது எப்பத்துல இருந்து இருக்கு, இது எவ்வளவு நாளா இருக்கு, இது என்னெல்லாம் நடக்கும் அப்படிலாம் கேட்டப்ப அந்த தகப்பனார் என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஹிஸ்டரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு கண்டிப்பா. பிறந்ததுல இருந்தே இருக்கு, இவன் எப்பவுமே அடிக்கடி தீயில தண்ணீர விழுந்துருவான், உயிரோடு இருக்கானா செத்துட்டானானே தெரியாது, அந்த அளவுக்கு மோசமா என்ன பண்ணும் பிசாசு இவனை போட்டு ஒரு வழி ஆக்கும். இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ இதை கேட்ட சீஷர்களுக்குள்ள என்ன நடந்திருக்கலாம், அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஏற்கனவே பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்துதான் ஏசப்பா அனுப்புறாரு அவங்கள, அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா இப்ப விசுவாசம் என்ன ஆயிடுச்சு, சீஷர்களுக்குள்ள கொஞ்சம் லைட்டா கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா கேட்ட ஹிஸ்டரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பிறந்ததுல இருந்தே இருக்கா, ஓ இவ்வளவுலாம் பிரச்சனை நடக்குமா, இத்தனை வாட்டி நடந்திருக்கா அப்படின்னு அதை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்கும், ஒரு அவிசுவாசம் இப்ப வந்துருச்சு, விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கொடுத்த அதிகாரம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்ப ஜெபிக்கிறாங்க, என்ன நடக்கல, அற்புதம் நடக்கல. அப்புறம் ஏசப்பா வராரு, வார்த்தையை சொல்றாரு, பிசாசு துரத்துறாரு, ஏன் எங்களால செய்ய முடியலன்னு இப்ப இவங்களுக்கு ஒரு டவுட். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க அவிசுவாசத்தினாலதான். ஆனா அதே அவிசுவாசம் அந்த தகப்பனுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த தகப்பன் ரொம்ப ஹம்பிளா என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஐ எம் ட்ரைங் டு பிலீவ், இதுதான் எங்களோட ஹிஸ்டரி, என் மைண்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ற அளவுக்கு ஃபெய்த்துக்குள்ளே இல்ல, பட் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்க ட்ரை பண்றேன், ஹெல்ப் மீ வித் மை அன்பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாரு. என்னோட அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றப்போ அந்த மனுஷனுடைய அந்த சூழ்நிலையை பாக்குற ஏசப்பா அந்த மகனுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, அந்த மகனுக்குள்ள இருந்த பிசாசை துரத்தி அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு மூணு சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷி வந்து கிரேக்க விமனா இருந்தாலும், ஷீஸ் a woman of Greek, கிரேக்க ஸ்திரீயா இருந்தாலும் ஏசப்பா என்கிற ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த விஷயத்தின் மேல வச்ச அவளுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாம இருக்கலாம், ரொம்ப ஆழ்ந்த வேத பாரகர் பரிசேயர் மாதிரி பயங்கரமா லாஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கலாம், வந்து ஆனா ரொம்ப ஈஸியா ஃபெய்த்ல ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி மிராக்கிள எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒருத்தர் என்ன பண்றாரு, ஏசப்பாவை ஃபாலோ பண்ணாதவர் அவரு, ஆனா ஒரே ஒரு ஃபேக்ட மட்டும் ரொம்ப பிலீவ் பண்ணிருக்காரு, என்னன்னா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் the demons will flee, பிசாசுகள் ஓடும். அதை மட்டும் எங்கயோ பாத்துட்டாரு, எங்கயோ கேள்விப்பட்டுட்டாரு, அது எந்த அளவுக்கு அவர் பிலீவ் பண்ணாரு, அதை என்ன பண்ணிருக்காரு, அந்த நாமத்தினால பிசாசுகளை துரத்துறாரு. சோ அந்த இடத்துலயும் அவரோட ஃபெய்த் வந்து என்ன பண்ணிருக்கு, ஆக்ட் பண்ணிருக்கு. அப்ப மூணாவது ஒரு தகப்பன் வராரு, ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான், இந்த இடத்துல போய் நான் நம்ப முடியுமா, இப்ப போய் நான் வந்து விசுவாசத்துக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்ற சொல்ற ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா அந்த நேரத்துல கூட கேக்குறாரு, என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு
அந்த ஃபெய்த்தை ஏசப்பா கிட்ட இருந்து வாங்கி தன் மகனுக்கான அந்த சுகத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. சோ இப்ப இவங்க எல்லாருமே ஏசப்பாவை கூடவே இருந்தாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டா, ஒருத்தருக்கு லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் தெரியாது, இன்னொருத்தர் அவரை ஃபாலோ பண்ணவே இல்லை, மூன்றாவது வரவரு ரொம்ப மோசமான ஒரு ஹிஸ்டரியில இருந்து வராரு. நம்புறதுக்கான சூழ்நிலையே இல்லாத ஒரு ஹிஸ்டரியில இருந்து வராரு. பட் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாருக்குமே ஒரு மிராக்கிள் வந்துருச்சு. இவங்க எல்லாருக்குமே 3 இடத்துலயுமே பார்த்தோம்னா பிசாசு தான் ஓடுது. 3 சிச்சுவேஷன்லயுமே பிசாசு தான் ஓடுகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இத ஒருத்தவங்க ரகசியமா வந்து ஏசப்பா கிட்ட கேட்டாங்கல்ல, இது ஏன் எங்களால் கூடாம போயிற்று அப்படின்னு சொல்லி. அவங்க யாரு? 24 ஹவர்ஸும் ஏசப்பா கூட இருக்கவங்க. அவர் கூடவே தூங்குறாங்க, அவர் கூட டிராவல் பண்றாங்க, அவர் பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிறாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஏசப்பா கற்றுக் கொடுத்ததை காட்டிலும் இவங்க வந்து பர்சனலா ஒன்னா தங்கி இருக்கிற இடத்துல கண்டிப்பா நிறைய பேசியிருப்பாங்க. ஏன்னா வேதத்துல கிளியரா எழுதப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து செய்தது எல்லாவற்றிலும் இதை எழுதணும்னா யோவான்ல எழுதப்பட்டிருக்கும், எழுதுறதுக்கு தாளும் பத்தாது மையும் பத்தாது அப்படின்னு சொல்லி. நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்படல, வேதத்துல நமக்கு எழுதப்படல. சோ கண்டிப்பா இதை தாண்டி நிறைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் டிசைபிள்ஸ்க்கும் ஏசப்பாக்கும் இருந்திருக்கும், நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கும், இதை தாண்டி நிறைய மிராக்கிள்ஸ் இருந்திருக்கும். இது எல்லாமே நடந்திருக்கும் பர்சனல் ஸ்பேஸ்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்சனல் ஸ்பேஸ்ல நிறைய ஏசப்பா கற்றுக் கொடுத்திருப்பாரு, இன்னும் நிறைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருப்பாரு, இப்படி நிறைய பேசியிருப்பாங்க. அவர் கூடவே சாப்பிட்டு, அவர் கூடயே வாழ்ந்து, அவர் செய்யற எல்லா மிராக்களையும் கண்ணால பார்த்து, 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுக்கறத பார்த்து, இப்படி எத்தனையோ மிராக்கிள் சொல்ல முடியாத இதெல்லாத்தையும் தாண்டி அவர் கூப்பிட்டு என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தையும் கொடுத்து, இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த 3 பேருக்கு அவங்க யாருக்காவது அதிகாரம் கொடுத்தாரா? அவங்க யாருக்காவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ல நான் வந்து உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கொடுக்குறேன் அப்படிலாம் பேசினாரா? எதுவும் இல்ல. இந்த 12 பேரை தான் சூஸ் பண்ணி என்ன பண்ணாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, ஊழியம் செய்யும்படி அனுப்புறாரு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிரிவிலேஜ் மத்த யாருக்கும் என்ன, அந்த 12 பேருக்கு ஒரு விஐபிஸ் மாதிரி அவங்க. ஏன்னா அவங்க ஏசப்பா கூடயே இருந்திருக்க முடியுது. இன்னி வரைக்குமே வந்து டிசைபிள்ஸ் அப்படின்னாலே யாரு அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், they are so close to Jesus அப்படின்னு சொல்லி. அதனாலதான் டிசைபிள்ஷிப்னாலே என்னது, பிலீவருக்கும் டிசைபிளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் அப்படி. ஏன்னா டிசைபிள்ன்றவங்க they will be so connected with God. அப்படிதான் யாரு இவங்க 12 பேரும் ஏசப்பாவோட ரொம்ப இரவும் பகலும் அவரோடு கூட இருந்தவங்க. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியலையா, அந்த பிசாசை வந்து துரத்த முடியல. சாதாரண என்ன சொல்றது, சாதாரண குடிமக்கள் மாதிரி இருந்தவங்க 3 பேர் வந்து ஈஸியா மிராக்களை வாங்கிட்டு போயிட்டாங்க, பிசாசு ஓடிச்சு. ஆனா கூடவே இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள் அவரோட பர்சனல் ஸ்பேஸ்ல அவர் எப்படிப்பட்டவர்னு அவரோட மைட்டினஸ், அவரோட பவர், அவருடைய வல்லமைய பக்கத்துல இருந்து பார்த்தவங்கதான் அதை என்ன பண்ண முடியல, அந்த பவரை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. சோ இப்ப நம்ம வந்து எந்த கூட்டத்துல இருக்கோம்? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம எந்த கூட்டத்துல சார்ந்தவங்களா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த டிசைபிள்ஸ் கூட்டத்துல தான் என்ன பண்றோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இருக்கிறோம். கூடவே இருப்போம். காலையில ஜெபம், நைட்டு ஜெபம், மத்தியான ஜெபம், மீட்டிங்ஸ், பிரேயர்ஸ், சர்ச் ஆராதனை, இது எல்லாமே இருக்கும். பைபிளை விழுந்து படிப்போம், எல்லாமே இருக்கும். டீச்சிங்ஸ் இருக்கும். இது பத்தாத்துக்கு யூடியூப் பார்ப்போம், இது பத்தாத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவோம். சோ எல்லாமே அதிகமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா when it comes to faith, how is our faith? இன்னைக்கு பர்டிகுலரா வந்து ஆவியானவர் இதை பேசி சொன்னப்போ, இந்த வாலிப நாட்கள்ல உங்களோட ஃபெய்த் எப்படி இருக்கு, இந்த நாட்கள்ல உங்களோட ஃபெய்த்தை வந்து நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்ம்ஸ், எவ்வளவு பெரிய புயலை நீங்க பார்த்தாலும் பிசாசால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த நேரத்துல வந்து உங்க விசுவாசத்தை வந்து நீங்க சின்ன சின்ன காரியங்களுக்காக ஏதோ நான் கேட்டேன் அது எனக்கு கிடைக்கல, ஒரு கோர்ஸ் கேட்டாது எனக்கு கிடைக்கல, ஒரு ஜாப் கேட்டாது எனக்கு கிடைக்கல, ஒரு பொருளை கேட்டாது எனக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒருவேளை நம்ம ஃபெய்த்தை வந்துட்டு நம்ம ஏசப்பா மேல இருக்க ஃபெய்த் நமக்கு குறையனா, அப்ப என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பா வேதத்தை இன்னும் அதிகமா வாசித்து, ஃபெய்த்னா விசுவாசம்னா என்ன, நம்மளோட விசுவாசம் ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷன் லெவல்ல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த எபிரேயர் 11 நம்ம வாசிச்சோம்னா விசுவாசத்துக்காக எவ்வளவு பெரிய காரியங்களா செய்தார்கள். டைம் வந்து நம்ம அதை வாசிக்கலாம். இப்போ அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவர்களுடைய பட்டியல் வந்து என்ன பண்ண போட்டிருக்கு, விசுவாச வீரர்கள் சொல்லி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கங்களின் வாய்கள் என்ன பண்ணாங்க, அடைத்தார்கள், அக்கினிக்கு தப்பினார்கள், எல்லாமே பெரிய பெரிய விஷயம். யாரு சிங்கங்களின் வாய்க்கு தப்பினவர்? தானியேல்.
அக்கினிக்கு தப்பினவர்கள் யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நமக்கு அந்த மாதிரி ஃபெய்த் டெஸ்ட் எல்லாம் இது வரைக்கும் வந்திருக்கா? நமக்கு இருக்கிற ஃபெய்த் டெஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் லெவலான ஃபெய்த் டெஸ்ட் தான். இந்த இந்த இத கேக்குறியா? சரி குடுக்காம இருந்து பாக்குற, நீ என்ன பண்ற? இத கேக்குறியா? நான் குடுக்காம இருந்தாலும் ஓகே, குடுக்கலனாலும் ஏசப்பா நல்லதா பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறியா? குடுக்கல, நீங்க போங்க, நான் இனிமே கூட்டத்துக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறியா? அப்படின்னு டெஸ்ட் பண்ற ரொம்ப பவுண்டேஷன் லெவல் டெஸ்ட் தான் நமக்கு இருக்கிறதுலாம். யாராவது பெரிய அக்னி சூழல நடந்துட்டு வந்து நாங்க இருக்கேன்னு சொல்ற யாராவது இருக்குமா? இல்ல சிங்கங்களின் வாயை நான் அடைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது நமக்கு இருக்குமா? இல்ல. அதெல்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கிற ஃபெய்த் டெஸ்ட் அதெல்லாம். சோ அதெல்லாமே என்ன பண்ணிட்டாங்களா அந்த விசுவாச வீரர்கள்? அதெல்லாமே தாண்டி வந்து விசுவாச பட்டியல்ல அவங்க பேர் வந்துருச்சு. சோ நமக்கு இருக்கிறதுலாம் ரொம்ப எலிமெண்டரி லெவல் ஃபெய்த் டெஸ்ட் தான். ஆனா அந்த ஃபெய்த்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த வாலிப நாட்கள்ல உன்னோட ஃபெய்த் எப்படி இருக்கு? ஆர் யூ ரெடி டு பிலீவ் காட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப்? வாட் எவர் ஹி இஸ் கிவிங், எதை அவர் கொடுத்தாலும் அது நன்மைக்குதான். எதை அவர் எடுத்தாலும் அது நன்மைக்குதான். ஒருவேளை நான் கேட்டு அதை அவர் தராவிட்டாலும் அதை அவரின் நன்மைக்காக தான் செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி 100% உறுதியாய் அவரை விசுவாசிக்கிற, நம்புகிற அந்த நாள்ல ஒரு 2% கூட அவரை முறுமுறுக்காம, நீ ஒரு விஷயத்த கேட்டா அன்னைக்கு அது கிடைக்கல அப்படின்றப்போ 1% கூட அவரை முறுமுறுக்காம, முன்னாடி இருந்த அன்பு அதே லெவல்ல தான் இருக்கும், எனக்கு கொஞ்சம் கூட குறையாது அப்படின்னு சொல்ற ஒரு ஃபெய்த் லெவல் நமக்கு இருக்கா? அப்ப ஆண்டவர் வந்து எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையே என்ன பண்ணலாமா? நகர்த்தலாமா? எப்படி அந்த கடுகு அளவுன்னா கடுகு எத்தனோண்டு இருக்கும்? அப்ப அந்த ஃபெய்த்துக்கே மலையை அசைக்க முடியும்னா, அப்ப நம்ம வந்து கடுகோட எந்த கடுகு வந்து எத்தனை மல்டிப்ளை பண்ணி நம்மளோட ஃபெய்த்தை எங்க அதுக்குள்ள நம்ம அடக்குறதுன்னு நம்ம தெரியலல்ல. என்னை பத்தி நான் சொல்றேன். சோ அப்படிதான் நம்ம நிறைய நேரங்களை நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஃபெய்த் வந்து சின்ன சின்ன காரியங்களுக்காக அசைந்து போகிறதா இருக்குது. கொஞ்ச நேரம் அப்செட் ஆகுறது, கொஞ்ச நேரம் வந்துட்டு கவலைப்படுறது, தட் இஸ் ஆல் ஓகே. பட் அதை தாண்டி வந்து இவர் எனக்கு இது குடுக்கல, நான் இனிமே ஜெபமே பண்ண மாட்டேன், இவர் இதை குடுக்கல, நான் இனிமே வந்து பைபிள் படிக்க மாட்டேன். என்ன பைபிள் படிச்சு எனக்கு என்ன நடந்துச்சு? இந்த அக்கா பைபிள படின்னு சொன்னாங்க, நானும் பைபிள் எல்லாம் படிச்சேன். ஆனா நான் முக்கியமான ஒரு விஷயம் கேட்டேன், குடுக்கலையே இவரு. அவர் கொடுக்காதவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய மனது என்ன ஆயிருக்கணும்? பக்குவப்பட்டிருக்கணும். அதுதான் விசுவாசம். when he does not give anything, still our faith should be ஒரு இம்மி அளவு கூட அது குறையக்கூடாது. அது அது என்ன பண்றாங்க? ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்கலன்னா உடனே அவங்க ஃபெய்த் தள்ளாடுன்றது வந்து யாருக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் அவன் என்ன பண்ணிடுறான், ரொம்ப ஈஸியா வந்து நிறைய பேரை வந்து போட்டு தள்ளிடுறான். இதே வந்து கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் என்னோட விசுவாசம் அப்படியேதான் இருக்கும் அப்படின்ற அந்த பவுல் சொல்லுவாரு, எல்லா நேரங்களிலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பவுல் என்ன பண்ணாராம், எல்லா நேரத்திலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன நடந்தால் பவுலோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆனா பைபிள்ல இருக்குன்னா இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி ஒன். அது கண்டிப்பா பவுலுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இருக்காது. அப்ப அந்த ஃபெய்த், நம்மளோட ஃபெய்த் எப்படி இருக்கணும்? எந்த நிலையிலும் நம்ம மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். சோ நீங்க இந்த வாலிப நாட்கள் இருக்கிறதால முக்கியமா உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம், ஆர் யூ ரெடி டு பிலீவ் காட் ஆன் யுவர் ஃபியூச்சர், ஆன் யுவர் ஃபியூச்சர் பார்ட்னர், ஆன் யுவர் ஜாப்? இது எல்லாத்துலயுமே எல்லாவற்றையுமே கரெக்டா நமக்காக செய்கிற அந்த தேவன் ஒரு ஃபியூச்சர் பார்ட்னரை சூஸ் பண்றதுல, ஒரு கோர்ஸ சூஸ் பண்றதுல, கர்த்தர் நடத்துற விதத்துல, இப்படி எல்லாவற்றிலுமே வந்து நம்ம தப்பு பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் தப்பு பண்ணுவாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? பைபிள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரு, நமக்கு ஒரு இன்சிடென்ட் யாராலாவது எடுத்து காட்ட முடியுமா? அவர் என்ன பண்ண முடியாது, அவர் தப்பு பண்ணவே முடியாது. அவர் எப்படிப்பட்டவரு? அவர் செய்கிறது எல்லாமே சரியானதான் இருக்க முடியும். பிகாஸ் he is God. சோ தப்புனா என்ன நம்ம பாட்டுலதான் கண்டிப்பா இருக்க முடியும். அப்போ எதுவுமே நமக்கு எந்த விதத்திலுமே தப்பே பண்ணாத ஒரு தேவன் மேல நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியா இருக்கணும். அப்ப அவர் ஒரு விஷயத்த கொடுக்காத பொழுதும் நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? அசைக்க முடியாததா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்றதுதான், unless and until we live in this world, கடைசி நிமிஷம் வரைக்குமே
we will have that war. நமக்கு அந்த போராட்டம் இருக்கும். நம்மள கடைசி நிமிஷம் வரைக்குமாவது எப்படியாவது வந்து ஆண்டரை விட்டு விலக்கிட மாட்டோமா அப்படின்னு ஒருத்தர் போராடிட்டு தான் இருப்பான் நம்ம கூட. அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அந்த இன்விசிபிள் ஃபைட் அது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா ஆல்வேஸ் பி a tough target for the enemy. அந்த பிசாசுக்கு ஒரு சின்ன, இந்த பொண்ணு கொஞ்ச நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு இப்ப இது கிடைக்காம போயிட்டா போதும், இது அவ்வளவுதான், இது சர்ச்சைக்கே போகாது அப்படின்னு பிசாசு நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம ஒரு டார்கெட்டா என்ன பண்ணக்கூடாது. நம்மளுடைய விசுவாசம் அவ்வளவு வீக்கானதா இருக்கக்கூடாது. இந்த டிசைபிள்ஸ் கூடவே இருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனா விசுவாசம்னு வரப்ப என்ன ஆயிடுச்சு, பிசாசை துரத்த முடியல. ஆனா மத்தவங்க கிட்ட ரொம்ப நார்மலா இருந்த பீப்புள் அழகா வந்து அந்த ஃபேக்ட பிலீவ் பண்ணி மிராக்கிள வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம தான் ஆண்டவர் கூடவே இருக்கிறோமே, நம்ம தான் ஜெபிச்சுட்டே இருக்கோமே, நம்ம தான் வந்து வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கோமே, நம்ம தான் கடவுள் கூட கனெக்டடா இருக்கு, நான் தான் சண்டே சர்வீஸ்க்கு போறேன், நான் தான் ஊழியம் பண்றேன், எல்லாமே பண்றேன், அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும், எனக்கு நடக்கும். ஆனா நடக்காம போனா நீ என்ன பண்ணுவ அப்படின்றது என்ன பண்ணுவாரு ஆண்டவர் சில நேரங்கள்ல அதையும் என்ன பண்ணுவாரு, அலோ பண்ணி பாப்பாரு. அதுக்காக எல்லா நேரத்திலயும் ஆண்டவர் கொடுக்காமே உன்னை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்ல வர்ற. அது கர்த்தர் கொடுக்க வேண்டியது எதவோ அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கரெக்டான டைம்ல எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. சோ நம்மளோட இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புற ஒரு காரியம் என்னன்னா, இட்ஸ் அபவுட் அவர் ஃபெய்த். இந்த வாலிப நாட்கள்ல உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது, எதற்காக நீங்க இப்ப நீ எதற்காக நீ ஏசப்பா விசுவாசிக்கிற அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்வீங்க, எனக்கு ஒரு வேலை வேணும்க்கா, அதுக்காக நான் ஏசப்பா விசுவாசிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு, ஒரு நல்ல டிகிரி எனக்கு வேணும், அதுக்காக நான் ஏசப்பா விசுவாசிட்டு இருக்கேன், இல்ல எனக்கு ஒரு 23 24 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், அதுக்காக தான் டெய்லி நான் ஏசப்பா விசுவாசிட்டு இருக்கேன். சோ இதெல்லாமே தாண்டி நீ கேக்குறது எதுவுமே நடக்கலனா கூட ஸ்டில் ஏசப்பா மேல உன்னோட விசுவாசம் எப்படி இருக்கும், அதுதான் ஆவியானவர் உங்க முன்பாக வைக்க விரும்பின அந்த கொஸ்டின். சோ இந்த வாலிப நாட்கள்ல நமக்குள்ள இருக்கிற ஃபெய்த்தை நம்ம எப்படி வளர்த்துக்கணும்னா, இந்த வேத வார்த்தைகளை படிச்சு நான் எப்ப முன்னாடி கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த டெரெக் பிரின்ஸ்னு ஒரு ஸ்காலர் இருக்காரு. he will always say that if you don't have faith don't worry. இந்த பைபிள் எடுத்து காட்டுவார், you can always get faith அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் எடுத்து காட்டுவார். சோ எனக்கு விசுவாசமே இல்ல அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா, you can always get faith from this bible. அந்த வேத வார்த்தையை வாசிக்க என்ன ஆகும், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பலனடை. அந்த வேத வார்த்தைகள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், அந்த விசுவாசத்தை பலப்படுத்த முடியும். சூழ்நிலை எதுவுமே சாதகமா இருக்காது, எல்லாமே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா தான் இருக்கும். அவர் சொல்லுவாரு, நீ அப்படியே பயங்கரமா வருவேன்னு, உன் வாழ்க்கை பார்த்தா சுத்தமா சம்பந்தமே இருக்காது அந்த வார்த்தைக்கு. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா, அந்த வருஷத்துல பார்த்தா இருக்கிறதுலே காஞ்சி போன வாழ்க்கையா இருக்கும். ஆனாலும் உன்னோட ஃபெய்த் எப்படி இருக்கணும், அதுக்காக அப்ப அவர் சொன்னாரு நடக்கும். அவர் வந்து எந்த பாதையில நடத்தி கொண்டு போய் எப்படி நம்மளை உருவாக்கி அதை நம் கரத்திலே கொடுக்க வேண்டும் என்பதை சர்வ சிருஷ்டிகரா இருக்கிற அவருக்கு என்ன தெரியும், டைமையும் ஸ்பேஸையும் ரூல் பண்றவர் அவர். He's a God who rules time and space. யாராவது டைம் ரூல் பண்ண முடியுமா, இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அவன் இவன் இவ்வளவு யாரும் இருக்காங்க, டைம் ரூல் பண்ண முடியுமா? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரா. So he is someone who is ruling on the space and time. அவர் அப்படிப்பட்டவர். அவரால ஒரு அற்பமான நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு வேலை, ஒரு பார்ட்னர், ஒரு படிப்பு, இதெல்லாம் அவருக்கு எவ்வளவு சின்ன விஷயம் இல்ல, அதெல்லாம் நமக்கு தர்றது அவருக்கு லேசான விஷயம். பட் அது கூட அவர் தடாம சில நேரத்துல அவர் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறார், ஹோல்ட் பண்ணி வைக்கிறாருன்னா he has got a reason. என் அப்பா எனக்கு இதை கொடுக்காம இருக்காருன்னா there is a reason அப்படின்னு சொல்லி அவரை நம்ம நம்பணும். அதுதான் அவர் பேரில் வைக்கிற விசுவாசம். அப்போ இந்த வயசுல நமக்கு என்ன இருக்கணும், இந்த வாலிப நாட்கள்ல எது இருக்கோ இல்லையோ, என்ன நடந்தாலும், எது என் கைகளை விட்டு போனாலும், நான் எதை இழந்தாலும், அவர் எதை எனக்கு கொடுத்தாலும், நான் கேட்டதை கொடுத்தாலும், நான் கேட்டதை அவர் கொடுக்காவிட்டாலும், என் ஏசப்பா மேல இருக்கிற என்னுடைய விசுவாசம் ஒரு சின்ன அளவு கூட எனக்கு குறையாது, அது அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, யார் ஒருத்தர் வந்து அவருடைய கைகளையே பார்த்துட்டு இருக்காங்களோ, அவர் என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் கையே பார்த்துட்டு இருந்தா நம்முடைய விசுவாசத்தை அல்லாடிட்டே இருக்கும். யார் ஒருத்தர் வந்து அவருடைய இருதயத்தையே பாக்குறாங்களோ அவருடைய விசுவாசம் என்னைக்குமே உறுதியா இருக்கும். If you're going to look into his hands, எப்ப பார்த்தாலும் ஏசப்பா என்ன கொடுக்குறாருன்னு அவர் கையே பார்த்துட்டு இருந்தா
கொடுக்காதப்ப விசுவாசம் தானே டான்ஸ் ஆடும். பட் இஃப் யூ லுக் இன் டு ஹிஸ் ஹார்ட், இஃப் யூ ஆர் சம்ஒன் ஹூ இஸ் கனெக்டட் வித் ஹிஸ் ஹார்ட், அவருடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா, அவரோட அன்பை ருசிச்சு பார்த்துட்டா, அவர் யார் என்பதை, அவரோட பிரசன்ஸ், அவர் யார் என்பதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அந்த கனெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கையில எது இருந்தாலும் இல்லைனாலும் அவர் கை எம்டியா இருந்தா கூட ஃபெய்த் என்ன பண்ணாது, அப்படியேதான் இருக்கும். சோ இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருப்போம். இந்த வாலிப நாட்கள்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம மாறணும். கர்த்தர் என்ன பண்றாரு, அததான் நம்ம இடத்துல அவர் விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க யாராவது இந்த வார்த்தையை கேட்கும்போது, என்னோட விசுவாசம் ரொம்ப குறைவானதுதான், சின்ன சின்னதுக்கே நான் அப்செட் ஆயிடுவேன், நான் ஏசப்பா விட்டு உடனே ஒரு 10 நாளைக்கு தூரம் போயிடுவேன், அதுக்கப்புறம் திருப்பி ஏசப்பா வரணும், அது இன்னொரு ஒரு பார்ட் இருக்கு. அதை பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? என்னைக்காவது நம்ம அப்படி தூரம் போறப்ப அவர் விட்டுருக்காரா? உடனே தேறி வருவாரு, உடனே வருவாரு, பேசி நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆளு மாதிரி நம்மள ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி நம்ம கூட உட்காந்து அவ்வளவு பேரை பேசுறதுக்கு அமிச்சு நம்மளோட ஃபெய்த்தை திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வருவார். அதுதானே ஒரு ஃபாதர்லோட லவ். அவர் அந்த அளவுக்கு என்ன பண்றாரு, நம்மள வேல்யூ பண்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மளுடைய ஃபெய்த் தள்ளாடி ஈஸியா அவரை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். ஆமா என்ன ஈசப்பா அப்படின்னு சொன்னாலே போதும் அவரை ஹர்ட் பண்றதுக்கு. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண வேணாம், பெருசா ஒண்ணும் சொல்ல வேணாம். சோ அன்பான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசம், என்னோட விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குக்கா அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் கெட் ஃபெய்த் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். அப்ப இன்னில இருந்து என்ன பண்ணுங்க, என்னோட விசுவாசம் ரொம்ப தள்ளாறதா இருக்கு, ஒரு ஜாபுக்கு, ஒரு வேலை, ஒரு படிப்புக்கு கூட என்னால அவரை விசுவாசிக்க முடியாத அளவுக்கு தான் என் விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, டேக் திஸ் பைபிள் அண்ட் சிட் அண்ட் ரீட். எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க, எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. நான் பேசுறதால உங்களுடைய விசுவாசம் பலனடையாது. ஆனால் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் என்ன பண்ண வைக்கும், நம்மளுடைய விசுவாசத்தை பலனடை வைக்கும். இந்த காலகட்டத்துல, இந்த கடைசி நாட்களை கர்த்தர் நம்ம இடத்துல அப்படிப்பட்ட விசுவாசத்தான் என்ன பண்றாரு, ஏசப்பா எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் இன்னைக்கு கூட என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர், இதை பற்றி நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே, இப்ப கூட நம்ம ஜெபித்து என்ன பண்ண போறோம், நம்ம முடிக்க போறோம். ஒருவேளை நம்ம கிட்டத்துல அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாம இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த தகப்பனை போல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தகப்பனா இருக்கிற அவர் இடத்துல நம்ம கேட்டா மட்டும் போதும், கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, நம்முடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிற அந்த விசுவாசம்